வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் HDFC ERGO ஆப்டிமா செக்யூரோட அப்டேட்டட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த டைமில் பெருசாக ரைடர்ஸ் எதுவுமே வரல. ஸோ இப்போ வந்து மெட்டர்னிட்டிக்கெலாம் ரைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அந்த ரைடர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு யாராச்சும் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓகேனா பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸும் கொடுப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 98% வந்து HDFC ERGOக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இண்டஸ்ட்ரி வைஸ் நீங்கள் பார்க்கும்போது 100 கிளைம்ஸ் வருதுன்னா அதில் 98 கிளைம்ஸ் வந்து இவங்க செட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 13,000 ஹாஸ்பிட்டலுக்கு மேலே டைப்பில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ப்ரைவேட் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் தான் வந்து ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு டீசெண்டான ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு தான். கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் 7 கம்ப்ளைண்ட்ஸ் தான் 10,000 கிளைமுக்கு வந்து வருது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு கம்ப்ளைண்ட் வால்யூமை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷயம். அது வந்து HDFC ERGO நம்மளால் அடிச்சிக்கவே முடியாது. இன்கர்ட் கிளைம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 85% இருக்குது. ஸோ இந்த இன்கர்ட் கிளைம் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ ப்ரீமியம் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க, அதில் பேலன்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இன்கர்ட் கிளைம் ரேஷியோ. ஸோ 100 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 85 ரூபா வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த 85% இன்கர்ட் கிளைம் ரேஷியோனா ஸோ இது ஒரு நல்ல இன்கர்ட் கிளைம் ரேஷியோ தான் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் மினிமம் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜை பொறுத்த வரைக்கும் அடல்ட்டாக வந்து இந்த பாலிசிக்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் எந்த லிமிட்டுமே கிடையாது. நீங்கள் வந்து எந்த டிசீஸுமே இல்லாமல் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா இந்த பாலிசியில் வந்து நீங்கள் எந்த ஏஜில் வேணால் உள்ளாடி வரலாம். இந்த பாலிசிக்குள்ளாடி நீங்கள் சைல்டாக வந்து இந்த பாலிசிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 91 டேஸ் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். அண்ட் ஒரு வாட்டி நீங்கள் பாலிசிக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சைல்டாக வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் கண்டினியூ ஆகிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடல்ட் பாலிசி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து கண்டினியூட்டி பெனிஃபிட் எல்லாமே வந்து உங்களுக்கு போனஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். கவரேஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 5 lakhஸில் ஸ்டார்ட் பண்ணி 2 crore வரைக்கும் இந்த பாலிசி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிறது. இந்த செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிற என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு பேசிக் பாலிசி இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கவர் எடுக்கிறோன்னா அவங்க இமீடியட்டாக இன்னொரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க. ஸோ அதான் வந்து இந்த செக்யூர் பெனிஃபிட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் 5 lakhs எடுத்திங்கன்னா 10 lakh ரூபி ஆகிடும். 10 lakh எடுத்திங்கன்னா 20 lakh ஆகிடும். 20 lakh எடுத்திங்கன்னா 40 lakh ரூபி வந்துட்டு இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறான். ரூம் ரெண்டை பொறுத்த வரைக்கும் எந்த லிமிட்டுமே இந்த பர்டிகுலர் பாலிசியில் கிடையாது. ICU லிமிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு எந்த லிமிட்டுமே கிடையாது. டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ இப்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால டாக்டர் அட்வைஸ்னால ஹாஸ்பிட்டலில் போக முடியல, நீங்கள் வீட்டிலே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் அப் டு சம் இன்ஷூட் கவர் ஆகும். டே கேர் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போது சம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேலேயே முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்ஜியோகிராம் எல்லாம் பிளான் பண்ணி ஹாஃப் டேலாம் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இவங்க டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து அப் டு சம் இன்ஷூர் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி வந்து மேக்ஸிமம் அப் டு சம் இன்ஷூர் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகிடும். அண்ட் நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து 50% போனஸ் வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அப் டு 100%. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கவர் எடுக்கிறீங்கன்னா 1 year கம்ப்ளீட் பண்ணோன்னா அது வந்து 15 lakh ஆகிடும். 2 year கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 lakh ரூபி வந்து 20 lakh ரூபி கவர் ஆகிடும். ஸோ 2 yearsல வந்து டபுள் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு 100% தான், அதுக்கு மேலே வந்து போகாது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து செக்யூர் பெனிஃபிட் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கவர் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு வந்துடும். ஸோ 2 year நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டிட்டீங்கன்னா நோ கிளைம் போனஸே பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 lakh ரூபி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ 10 லட்ச ரூபா கவர் எடுத்திங்கன்னா 2 years கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ஓவராலாக 30 lakh ரூபி வந்து கவர் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரீசார்ஜ் ஆர் ரீஃபில் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸில் இருக்கிறதா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா உங்களோட பேஸ் பாலிசி உங்களோட நோ கிளைம் போனஸ் எல்லாமே நீங்கள் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக காலி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து ரீஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 30 lakh ரூபி 2 year கம்ப்ளீட் ஆகும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இயரில் அந்த 30 lakh ரூபியும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேஸ் கவர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எகெயின் இது வந்து ஒரு 10 lakh ரூபி வந்துட்டு உங்களுக்கு பேஸ் பாலிசியை திருப்பி கொடுக்கும், ரீஃபில் பண்ணும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் வந்து பார்ஷியலாக யூஸ் பண்ணாலும் ரீஃபில் ஆகும். இப்போ பேஸ் பாலிசி நீங்கள் வந்து பார்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 5 lakh ரூபி தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பேஸ் பாலிசி அகெயின் ஒரு 5 lakh ரூபி இருக்குது அப்படின்னா அது எகெயின் ரீஃபில் ஆகும். அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ரீஃபில் ஆகும். அந்த ரீஃபில் ஆன அந்த
போர்ஷனை வந்து நீங்கள் வந்துட்டு சேம் டிசீஸுக்கோ இல்லை டிஃப்ரெண்ட் டிசீஸுக்கோ யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ். சில டிசீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரீஃபில் ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் வந்து சேம் இல்னஸுக்கு அதே இயரில் நீங்கள் அட்மிட் ஆனால் அந்த கவர் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் பாலிசி பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இல்லை. டென்டல் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓபிடியாக வந்து இதை கவர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் ஆகாது. ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இன்ஜுரி ஆகிடுச்சு, அந்த டைமில் வந்துட்டு ரெக்கமெண்டபிள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டென்டல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கவர் ஆகும். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனை பொறுத்த வரைக்கும் 60 days பிஃபோர் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் 180 days ஆஃப்டர் ஹாஸ்பிட்டலைசேஷன் உங்களுக்கு கவர் ஆகும். கன்சூமர்ஸ் பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் பாலிசியில் இன்பில்ட் கவராகவே உங்களுக்கு வந்துடும். சம் பாலிசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடான்ஸாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசியில் பொறுத்த வரைக்கும் இன்பில்ட்டாக வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் 5 to 15% வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் பில்லில் வந்து இந்த கன்சூமபிள்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதுவும் வந்துட்டு சர்ஜரியெல்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சூமபிள்ஸோட அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இன்பில்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஆனுவல் செக்கப் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து உங்களுக்கு வந்து பேஸ் பாலிசியே வந்து வந்துடும். பட் அதை பொறுத்த வரைக்கும் லிமிட்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். 5 lakh ரூபி பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 rupees வந்துட்டு பெர் பர்சனுக்கும், இதுவே வந்து ஃப்ளோட்டர் பாலிசியாக இருந்தால் 2500 rupees வந்து பெர் பாலிசிக்கும் வருது. ஸோ இந்த மாதிரி 10 lakh 15 lakh அப் டு 2 crore வரைக்கும் எவ்வளோ லிமிட்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தாராளமாக அதை பார்க்கலாம். உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் வந்து முன்னாடி இல்லை, இப்போ வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பேரண்ட்ஹுட் ரைடர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க மினிமம் 50,000 rupees, அதுக்கு மேலே 1 lakh 1.5 lakh மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் நீங்கள் சம் இன்ஷூர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரீமியமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 1 lakh வரைக்கும் நீங்கள் டெலிவரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சூஸ் பண்ணுற சம் இன்ஷூர் வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 டெலிவரிஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இல்லைனா வந்து 2 டெர்மினேஷன், லாஃபுல் டெர்மினேஷன் உங்களுக்கு கவர் ஆகும். இல்லைனா 1 டெலிவரி அண்ட் 1 டெர்மினேஷன் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதான் வந்து பேசிக்கான விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் பேரண்ட்ஹுட் ரைடர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்போ லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து நீங்கள் பேரண்ட்ஹுட் ரைடர் சூஸ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பாலிசின்னு கிடையாது, எல்லா பேரண்ட்ஹுட் அதாவது மெட்டர்னிட்டிக்கான ரைடர்ஸும் வந்து சில லிமிடேஷன்ஸோடு தான் வரும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் இந்த பாலிசிக்குள்ளே போகிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட அட்வைஸு. இப்போது இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான அதர் ரைடர்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மினிமம் 1 lakh ரூபியிலேருந்து மேக்ஸிமம் 5 crore வரைக்கும் வந்து உங்களுக்கு கவர் கொடுக்குது. இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 lakhல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 5 lakh 7 lakh 6 lakh வாட் எவர் இட் இஸ், மல்டிபிள் ஆஃப் 1 lakh வச்சு நீங்கள் வந்து இந்த சம் இன்ஷோர்டை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 51 கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ அந்த 51 கிரிட்டிக்கல் இல்னஸை வந்து 1 by 1 நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கிளியராக டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா பாஸ் பண்ணி பார்த்துங்க. யாருக்காச்சும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் வேணும்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பாலிசியில் நீங்கள் ஒரு ஆடானால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட். இப்போ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு டெய்லி தேவைக்கான ஹாஸ்பிட்டல் கேஷ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 10,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் தட் உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பாலிசியில் வந்து இந்த ஆடானால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இண்டிவிஜுவல் பர்சனல் ஆக்சிடென்ட் ரைடரும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட் ரைடர் நார்மலாக எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ரைடர் ஒர்க் ஆகுமோ ஸோ அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஆக்சிடென்ட் டெத்துக்கும் அண்ட் ஆல்சோ பெர்மனெண்ட் டோட்டல் டிசபிலிட்டிக்கும் அண்ட் பார்ஷியல் டிசபிலிட்டிக்கும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கவர் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் வந்து 5 times ஆஃப் சம் இன்ஷூர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakh ரூபி எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப் டு 550 lakh ரூபி வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் நீங்கள் ஆக்சிடென்டல் ரைடர் கவர் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஓவராலாக இந்த பர்டிகுலர் பாலிசியில் மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் பர்சனல் ஆக்சிடென்ட் ரைடர் கவர் வந்துட்டு 1 crore தான் நீங்கள் இந்த பாலிசியில் எடுக்க முடியும். அண்ட் அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் ஆடான் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ரீஸ்டோர் ஆப்ஷன் பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வந்து மொத்த கவர் பேஸ் கவர் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரீஸ்டோர் ஆகும். 1 yearல அது ஒரு வாட்டி தான் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும், அன்லிமிட்டெட் டைம் ரீஸ்டோர் ஆகாது. இந்த ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது 1 yearல எத்தனை வாட்டி நீங்கள் பேஸ் சம் இன்ஷோர்டு வந்துட்டு உங்களுக்கு காலி ஆனாலும் உங்களுக்கு திருப்பி ரீஸ்டோர் ஆகும். அந்த ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் ஆட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் அன்லிமிட்டெட் ரீஸ்டோர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைடர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆப்டிமா வெல்பீயிங். ஸோ இந்த ஆப்டிமா வெல்பீயிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிடி கவர்லாம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்டிமா வெல்பீயிங் சூஸ் பண்ணும்போது டாக்டர் கன்சல்டேஷன் வந்துடும், டெலி கன்சல்டேஷன் வரும், டிஜிட்டல் கன்சல்டேஷன் அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்னஸ் செஷன்ஸ் வந்து சில ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். யோகா, ஜும்பா அந்த மாதிரி
உங்களோட ஃபிட்னஸ்க்காக செஷன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டெலி கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கலாம், டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க யார் ப்ரிஃபர் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் வாங்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது மேக்ஸிமம் 20% வரைக்கும், நீங்கள் டயக்னாஸ்டிக் சர்வீஸ் எடுக்கும்போது அப் டு 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரிஃபர்ட் நெட்வொர்க்கு அந்த டயக்னாஸ்டிக் சென்டர்ஸில் வந்து இந்த டயக்னாஸ்டிக்ஸ் நடக்கணும். நம்ம பேரண்ட்ஹுட் ரைடரில் ஸ்டார்ட் பண்ணி வெல்பீயிங் ரைடர் வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்துட்டு இந்த கவர் வந்து ப்ரீமியம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு கம்பேரிசன் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு நான் ஒரு மேல் வந்து 30 இயர்ஸ்லையும் ஃபீமேல் 30 இயர்ஸ்லையும் ஃப்ளோட்டர் ஒரு 10 lakh ரூபி கவர் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 21,580 rupees ஆகுது. அதுவே வந்துட்டு ஒரு 55 இயர்ஸில் இருக்கிற ஒரு மேல் வந்துட்டு ஒரு 10 lakh ரூபி கவர் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 35,518 rupees வருது. அண்ட் 26 ஏஜில் இருக்கிற ஒரு ஃபீமேல் ப்ளஸ் அவங்களுக்கு பேரண்ட்ஹுட் ரைடர் அதாவது மெட்டர்னிட்டி ரைடர் 1 lakh ரூபி போடும்போது அவங்களோட கவர் வந்து 45,489 rupees வருது. அண்ட் சேம் ஃபீமேல் வந்து அவங்க 50,000 பேரண்ட்ஹுட் ரைடர் போடுறாங்கன்னா 30,621 rupees வருது. கண்டிப்பாக நீங்கள் கவரை பார்க்கும்போது மெட்டர்னிட்டி கவர் வந்து ஆட் பண்ணும்போது ஒரு ஹைலி ப்ரீமியம் வருது. அண்ட் ஆல்சோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் பாலிசியில் ப்ரீமியம் வந்து அதர் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக கம்பேர் பண்ணும்போது கவனிக்க முடியும். பட் இருந்தால் கூடியும் ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹசலும் இல்லாமல், அதாவது பாலிசி எடுத்த அப்புறம் எப்போ பிரச்சனை வரும்னா நீங்கள் வந்து கவருக்காக ஹாஸ்பிட்டலில் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டோ இல்லை வந்து கேஷ்லெஸ்ஸாக போகும்போது, ஸோ அந்த டைமில் 99% எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணும், பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு ப்ரீமியம் ஒரு எக்ஸ்ட்ரா அதுக்காக பே பண்ணுறதுல எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பாலிசி போகலாம். எக்ஸ்ட்ராடனரியான ப்ராடக்ட் அண்ட் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.